ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். சங்கீதம் 125:1. கர்த்தருக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருப்பவர்கள் சீயோன் மலையைப் போல அசையாமல் நிலைத்திருப்பார்கள். இது நமது நம்பிக்கையை வலுப்படுத்துகிற வசனம். எருசலேம் நகரத்தை சுற்றிலும் சீயோன் மலை பாதுகாப்பாக அமைந்து உள்ளது. அதே போல கடவுளின் மீது நம்பிக்கை கொண்டவர்கள் எந்தவித பேரிடர் வந்தாலும் அசைக்கப்பட மாட்டார்கள். நம் நம்பிக்கை கடவுளில் நிலைத்திருக்கட்டும். பாபிலோனிய காலத்திலும் சரி, மற்ற அரசர்கள் யூதரை ஆட்சி செலுத்திய போதிலும் தேவன் அவர்களை கைவிடாமல் பாதுகாத்து தப்புவிக்கிறவராய் இருந்தார். நம்மோடு கடவுள் இருக்கிறார். கடவுளின் பாதுகாப்பு எப்போதும் நம் மீது நிலைத்திருக்கிறதால் நம்மை எந்த பயமும் பயங்கரமும் வீழ்த்தவே முடியாது. பிரியமானவர்களே, கர்த்தர் மீது நம்பிக்கை உடையவர்களின் வாழ்க்கை நல்லபடியாக சமாதானமாக முடிவடையும். சங்கீதக்காரன் சீயோன் மலையை எடுத்துக்காட்டி தேவன் தமது மக்கள் மீது எவ்வளவு கருணையுடன் செயல்படுகிறார் என்பதை விளக்குகிறார். தேவனுடைய கரங்களில் நாம் இருக்கும்போது நமது வாழ்க்கையில் ஏற்படும் எவ்விதமான போராட்டங்களும் சிக்கல்களும் நம்மை பலவீனப்படுத்தவோ வீழ்ந்து போகச் செய்யவோ முடியாது. ஆண்டவருடைய திட்டங்களில் கெடுதல் இல்லவே இல்லை. நம் வாழ்வில் எது நடந்தாலும் அது நமது நன்மைக்கே நடக்கிறது என்று முழு மனதுடன் அவரில் நிலைத்திருப்போம். ஆண்டவர் இயேசு நம்மை வழி நடத்துவார். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம். அப்பா, இச்செய்தியை கேட்கிற அனைவரும் உம் மீது நம்பிக்கை வைக்கும்படியான நம்பிக்கையான கிருபைகளை தேவன் தந்தருளினபடியால் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வாக்கு மாறாத வல்ல தேவனே, நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் ஒருபோது வெட்கப்பட்டு போகாதபடி எங்களை காத்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். முடிவு பரியந்தம் உமது அன்பில் நாங்கள் நிலைத்திருக்கவும் உமது அருளை தந்தள்ள வேண்டும் என ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கை சூழலில் புறத்தியார் முன்பு நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எங்களை நன்மையால் நிறைத்து ரெண்டத்தனையாய் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளின் தேவைகள் சந்திக்கப்படவும் எங்கள் வருமானம் குடும்ப தேவைக்கு போதுமானதாக இருக்கவும் நாங்கள் மற்றவர்களுக்கு நன்மைகள் செய்து உங்க அன்பை வெளிப்படுத்தி வாழ வழிநடத்திட வேண்டும் என ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இன்று ஒரு வசனம் கேட்கிற ஒவ்வொருவரும் உண்மையும் நேர்மையுமாய் தங்களை காத்துக்கொள்ளவும் மறைவான பாவத்துக்கு தங்களை விலக்கி பரிசுத்தமான வாழ்க்கை வாழவும் தேவன் கிருபை செய்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களில் சமாதான குலைச்சல்கள் மாறவும் ஒருமன ஒற்றுமை ஐக்கியத்தோடு வாழவும் குடும்பங்களில் வேதனை துன்பம் துயரங்களுக்கு காரணமாய் இருக்கிற குடிப்பழக்கத்திலிருந்தும் போதை பழக்கத்திலிருந்தும் மக்கள் விடுவிக்கப்படவும் வழிநடத்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் உலக மாயைக்குள் சிக்கி விடாதபடி தங்களை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளவும் பரிசுத்தமாக ஆசீர்வாதமாக வாழவும் ஜெபிக்கிறோம். தேவனே, ஒவ்வொருவரின் தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்படவும் விவசாய வியாபாரத்தில் நலிவடைந்து போனவர்களின் பிரயாசங்கள் முயற்சிகள் வாய்க்க பண்ணவும் நிறைவான பலனை அடையவும் நன்றியுள்ளவர்களாக வாழவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நெடுநாளாய் வியாதியினால் பீடிக்கப்பட்டவர்கள், விபத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள், பிசாசின் போராட்டங்களினால் பீடிக்கப்பட்டவர்கள், சாபக்கட்டுகளினால் துன்பப்படுகிறவர்களை உங்க தழும்புகளால் குணப்படுத்திடவும் பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படவும் துன்பங்கள் மாறவும் தேவன் கிருபை பாராட்டிட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடன் சுமையினால் கஷ்டப்படுகிறவர்கள் கடன்களை செலுத்தி தீர்ப்பதற்கான வாசல்கள் திறக்கப்படவும் பயணம் செய்கிறவர்கள் ஆபத்து மோசங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் தேவன் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வேலைக்காக, பணி நிரந்தரத்திற்காக, பணி உயர்வுக்காக, இடமாறுதலுக்காக, சம்பள உயர்வுக்காக காத்திருக்கும் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இரக்கம் செய்து ஒத்தாசை நல்கி ஆசீர்வதித்திட ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் அதிகரித்து வரும் பாலியல் குற்றங்கள், வரதட்சணை கொடுமைகள், போதைப் பொருள் கடத்தல், சிறுவர்களை கடத்தல் போன்ற தீங்கான செயல்களில் ஈடுபடுகிறவர்கள் கண்டிக்கப்படவும் தண்டிக்கப்படவும் தங்கள் தீங்கான செயல்களை விட்டு மனம் திரும்பவும் ஆளுகிறவர்கள் நீதி நேர்மையாய் உத்தவமாய் செயல்படவும் தேசத்தில் அமைதி காக்கப்படவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டிறுதி தேர்வுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல ஞானம், சுகம், பலன், ஞாபக சக்தி, நினைவாற்றல் தந்தள்ளி தேர்வுகளை சிறந்த விதத்தில் எழுதி நல்ல மதிப்பெண்கள் பெற்று வெற்றி பெற செய்ய உங்க கிருபை தந்தள்ள ஜெபிக்கிறோம். திருமணத்துக்காய் காத்திருக்கும் பிள்ளைகளுக்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தந்தள்ளி திருமணம் கைகூடிய தேவன் கிருபை செய்ய வேண்டும் எனவும் குழந்தைக்காக காத்திருப்போரின் குறைகள் அகலவும் கர்த்தர் அவர்கள் மேல் கடாட்சம் வைத்து சாபக்கட்டுகளிலிருந்து பாவக்கட்டிலிருந்து விடுவித்து ஆசீர்வதித்திடவும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விடுதிகளில் தங்கி படிக்கிற வேலைக்கு செல்லுகிற வாழ்வு பிள்ளைகளும் பெண்களும் தெய்வ பயத்தோடு உலக இச்சைகளுக்கும் கண்ணின் காட்சிகளுக்கும் தங்களை விலக்கி காத்துக்கொள்ள ஞானம் கிருபை
தந்தல்ல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்ப்பஸ்திரீகளுக்கு ஏற்ற காலத்தில் சுகப்பிரசவம் உண்டாகவும் தாயும் சேயும் ஆரோக்கியமாக வாழவும் தேவன் இரக்கம் செய்திட ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்பவரே, அதற்கேற்ற பல் தருகிறவரே, உமக்கு நன்றி சொல்லுகிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன்.